Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. ஏசாயா 30 அதிகாரம் 21 வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 11 அதிகாரம் 15 வசனத்தில் எப்படியாக சொல்லியிருக்கிறது என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பல வேளைகளில் கூறினார். ஏன் தெரியுமா? தினமும் பலவிதமான பேச்சுகளை நம்ம கேட்குறோம், பலவிதமான ஆலோசனைகளை கேட்குறோம், ஒரு குறித்து நல்லவற்றை தீயவற்றையும் கேட்குறோம். பல சத்தங்களுக்கு இன்னமும் நமது காதுகள் திறந்ததாக தான் இருக்கிறது. இந்த காலங்களில் நம்மளை குழப்பக்கூடிய பல சத்தங்கள் நம்ம காதுகளில் விழலாம். ஆனால் நாமும் கீழ்ப்படியும் மனதுடன் நம்ம காணப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நம் காதுகள் திறந்து அவருக்கு செவி கொடுக்கிறோமா அப்படி சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகள் எப்பொழுதும் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இந்த கர்த்தருடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாமளே